அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நிகழ்ந்த கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பாபு சரவணன் இணைகிறார். பாபு சரவணன், வணக்கம். இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே மல்லாக்கோட்டையில மேகா ப்ளூ மெட்டல் என்ற கல்குவாரி இயங்கி வந்தது. இந்த கல்குவாரியில் நேற்று முன்தினம் காலையில பணிக்கு சென்றவர்கள் மீது பாறைகள் உருண்டு விழுந்தது. இந்த பாறைகள் உருண்டு விழுந்ததுல 6 பேர் பாறைகளுக்கு அடியில சிக்கி இருந்தாங்க. அப்பொழுது ஒரு தகவல் கிடைத்து வந்த தீயணைப்பு துறையினர் 4 பேரும் உடல்களை மீட்டனர். அதில் ஒடிசாவை சேர்ந்த ஹர்ஷித் என்பவரின் உடலை மீட்பதில் சிரமம் ஏற்பட்டது. 4 பேர் உடலை மீட்டனர். ஒருவரை படுகாயத்துடன் மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர் அங்கிருந்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சை சேர்க்கப்பட்டிருந்தார். இந்த ஒடிசாவை சேர்ந்தவரின் உடலை பேரிடர் மீட்பு குழுவினர் நேற்று காலை அவரது உடலையும் மீட்டனர். இந்நிலையில் மதுரையில் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த மைக்கேல் என்பவர் தற்போது இன்று காலை உயிரிழந்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து இந்த கல்குவாரி விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கு தமிழக அரசு சார்பில் 4 லட்சம் ரூபாயும், கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவரது சொந்த நிதியிலிருந்து 1 லட்சம் ரூபாயும், கல்குவாரி நிர்வாகத்திலிருந்து 5 லட்சம் ரூபாயும் ஆக மொத்தம் 10.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் நேற்று வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இப்பொழுது மாவட்ட ஆட்சியர் ஆசா அஜித் இந்த தற்காலிகமாக இந்த கல்குவாரிக்கு மூடுவதற்கு உத்தரவிட்டுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.